அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சுக்கிரன் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் மிக வலுவாக தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். எனவே டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு பல அதிரடியான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் தைரியஸ்தானத்திற்குள் நுழைவதால் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய சப்தம பார்வையும் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது திருமணம் ஆக வேண்டும் என்றால் நிச்சயம் நல்ல வரன் கிடைத்து காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். புத்திர பாக்கியமும் அமைவதற்கான யோகமும் உண்டு. எனக்கு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல்நிலை கிடைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவை சிறப்பாக அமையுங்க. என்னுடைய வாழ்வில் நிச்சயமாக கடன் சுமை இல்லாமல் இருந்தாலே போதும் என நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் சுமை இல்லாமல் தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் சுக்கிரன். தைரியஸ்தானத்தில் அமர்ந்து பாகியஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். எனவேதான் காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுதல், உத்தியோகத்தில் முன்னேற்றம் பெறுதல், அரசியல் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல், விளையாட்டு துறையில் வாய்ப்பு கிடைத்தல் போன்ற அனைத்துமே அற்புதமாக இந்த தருணத்தில் அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக இந்த வேளையில் சுக்கிர தசையோ சுக்கிர பக்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஒரு தொழிற்சாலை ஒன்றில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வருகிறாருங்க. அப்போது தலைமை செக்யூரிட்டி சென்றதற்கு பிறகு அவருக்கு இந்த தலைமை செக்யூரிட்டிக்கான பதவி உயர்வு வழங்குவதற்காக அழைக்கப்படுகிறாருங்க. அப்போதுதான் சுக்கிர திசை அவருக்கு பிறக்கிறது. சுக்கிர திசை பிறக்கும் போதே ஊதிய உயர்வு பதவி உயர்வுடன் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது என்ற மகிழ்ச்சியில் செல்கிறாருங்க. அங்கு சென்று பார்த்தால் இவருக்கு எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க எழுத படிக்க தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். எனவே அவருக்கு அந்த வாய்ப்பானது மறுக்கப்பட்டு விடுகிறது. சரி, வேலையாவது இருக்கிறது என்று எண்ணி மகிழ்ந்து வந்து விடுகிறாருங்க. ஆனால் அந்த வேலையும் அவருக்கு பறிபோகி விடுகிறது. உடனடியாக அவர் மனம் கோணவில்லை. சுக்கிர திசை ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேளையில் இப்படி வேலை பறிபோயிற்றே என்று எண்ணி வருத்தம் கொள்ளாமல் அடுத்து என்ன செய்யலாம் என முயற்சி செய்கிறார். அப்போது அருகாமையில் உள்ள மற்றொரு கம்பெனியில் உதவியாளர் பணியானது அவருக்கு கிடைக்கிறது. அந்த பணியில் இணைந்து அவர் பணியாற்றுகிறார். சில நாட்களுக்கு பிறகு வெகு தொலைவில் இருந்து அந்த கம்பெனிக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்களை எடுத்து வரக்கூடிய பணிக்கு இவர் அனுப்பப்படுகிறார். அங்கு சென்று அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்களை எடுத்து கொண்டு வந்து இந்த கம்பெனியில் சேர்க்கிறார். அப்போதுதான் இவருக்கு ஒரு யோசனை. இந்த ஏரியாவில் சுற்றுவட்ட பகுதியில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை என்று எதுவும் இல்லை. உடனே ஒரு கடை ஆரம்பிக்கலாம் என்று அந்த பணியை விட்டுவிட்டு கையில் இருக்கக்கூடிய சிறு தொகையை வைத்து ரோட்டு கடை மற்றும் நடைபாதை கடை போன்று ஒரு சிறிய கடையை ஆரம்பிக்கிறாருங்க. தள்ளுவண்டி கடையாக ஆரம்பித்த அவருக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது. உடனே வாடகை கட்டிடத்திற்கு தொழிலை மிக சிறப்பாக மாற்றுகிறார். வாடகை கட்டிடத்திற்கு மாற்றும் போது வேலைக்கு பணியாளர்களையும் அமர்த்துகிறாருங்க. மேலும் லாபம் கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். சில வருடங்களிலே மிக பெரிய அளவுல வளர்ச்சி கிடைக்க அந்த ஏரியாவுக்கு மிகப்பெரிய டீலராகவும் மாறுகிறார். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இதை ஏன் நாம் தயாரிக்க கூடாது என்று தயாரிக்கக்கூடிய பணியிலும் ஈடுபடுகிறாருங்க. மிக பெரிய அளவில் ஒரு தொழிற்சாலை ஒன்றை துவங்கி பலருக்கும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அங்கு கொடுக்கிறாருங்க. இப்படி அவருடைய வாழ்க்கை சுக்கிர திசையால் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை பெறுகிறது. இதுபோன்றுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சுக்கிர திசையோ சுக்கிர பக்தியோ இருந்தால் நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக நிச்சயம் அமையும். என்னுடைய தசாபுத்தியில் என்னுடைய ஜாதகத்தில் வலுவாக சுக்கிர திசையே இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு சுக்கிரனின் புக்தி இருந்தாலே நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதிலும் சந்தேகமே இல்லை. அப்போது அந்த தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு ஆலயம்
ஆலயம் ஒன்றிலிருந்து ஆலய நிர்வாகிகள் வந்து இவரை சந்திக்கின்றனர். ஆலயத்திற்கு ஆண்டு விழா நடத்த போவதாகவும் அன்னதானம் ஏற்பாடு செய்வதாகவும் இவரிடம் நன்கொடை கேட்க இவரும் மனம் கோணாமல் அதற்கான நன்கொடையை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட அந்த ஆலய நிர்வாகி அதற்கான ரசீதை கொடுத்து கையொப்பமிட சொல்லி கேட்கிறாருங்க. அப்போது அவர் சொல்கிறார், எனக்கு கையொப்பமிட தெரியாது என்று. அது மட்டுமல்லாது எழுத படிக்கவும் தெரியாது என்று சொல்கிறாருங்க. அப்போது அந்த ஆலய நிர்வாகி அவரை பார்த்து, எழுத படிக்க தெரியாத போதே இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்களே, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் சாதிச்சிருப்பீங்க அப்படின்னு அவரிடம் கேட்க, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயமா செக்யூரிட்டி பணியில தான் இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் எளிமையா பதில் சொல்றாருங்க. இது போன்றுதான் சில நேரங்கள்ல வரக்கூடிய சங்கடங்கள் கூட விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும், பல அதிரடியான வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தடை தாமதம் நிறைந்த நிகழ்வுகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான கவலைகள் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை மறைந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் திருமண வயது வந்த விருச்சிக ராசி ஆண் பெண் என இருவருக்கும் திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. உத்தியோகத்துல மிக பெரிய அளவுல ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய விருப்பப்படி உத்தியோகம் சார்ந்த சூழல் சுகமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தொழில் துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய முயற்சியில் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்ளலாம். புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இல்லாமல் சிறப்பாக செயல்படுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் கையாளுவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல காரிய தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது ஐயப்பன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எதிர்பாராத காத்திருக்கும் மிக பெரிய இன்பதிர்ச்சியாகவும் பல நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயம் சுக்கிரன் உருவாக்கி கொடுப்பார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.